தமிழக பாஜக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகப் பிரிவின் மாநில மாநாடு 2021 சென்னை விஜய் பார்க் ஹோட்டலில் நடைபெற்றது. மாநில தலைவர் டாக்டர் திரு எல் முருகன், ஐடி பிரிவு தேசிய தலைவர் திரு அமித் மால்வியா, ஐடி பிரிவின் மாநில தலைவர் திரு நிர்மல்குமார், கட்சியின் மாநில பொதுச் செயலாளர்கள் திரு கே டி ராகவன் மற்றும் திரு கரு நாகராஜன், மாநில துணைத் தலைவர் திரு கருப்பு முருகானந்தம், மாநில செயலாளரும் ஐடி பிரிவின் மாநில பார்வையாளருமான திருமதி சுமதி வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மாநிலம் முழுவதும் இருந்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். நிருபரும் நீங்கள்தான், ஆசிரியரும் நீங்கள்தான், பத்திரிகையே நீங்கள்தான், பாஜகவின் வெற்றிக்கு வித்திடும் பாசறையும் நீங்கள்தான். சென்னையில் நடைபெற்ற ஐடி பிரிவு மாநாட்டில் தலைவர் எல் முருகன் அவர்கள் சமூக ஊடக பிரிவினருக்கு வெகுவாக பாராட்டுக்களை தெரிவித்தார். சென்ற ஜனவரி மாதம் 23ஆம் நாள் சென்னை அரும்பாக்கம் விஜய் பார்க் அரங்கத்தில் பாஜகவின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் மாநில பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் இருந்து மாநில, மாவட்ட, ஒன்றிய, கிளை அளவிலான நிர்வாகிகள் அலைக்கடல் என திரண்டதால் 1000 பேர் அமரும் அரங்கம் நிரம்பி வழிந்தது. மாநில ஐடி பிரிவு தலைவர் சிடிஆர் நிர்மல்குமார் தலைமையில் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் தேசிய தலைவர் அமித் மால்வியா, தமிழக பாஜக தலைவர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்து பங்கேற்றனர். மாநில தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் பேசுகையில், மற்ற கட்சிகளை காட்டிலும் நமக்கு இருக்கும் மிகப்பெரிய பலம் சமூக ஊடக பலம்தான் என்றார். தமிழகத்தில் மாநில பாஜக சமூக ஊடகங்களை மட்டும் தினமும் 10 லட்சம் பேருக்கு மேல் தொடர்கிறார்கள். கொரோனா பாதிப்பு உச்சத்தில் இருந்தபோது மாநிலம் முழுக்க உணவுப் பொட்டலங்கள், நிவாரணங்கள் வழங்கி தொடர்ந்து தொய்வில்லாமல் உழைத்தோம். மேலும் வெற்றிவேல் யாத்திரை, விவசாயிகளுடன் நிகழ்ச்சிகள், நம்ம ஊரு பொங்கல் நிகழ்ச்சிகள் தமிழகத்தில் பிரம்மாண்ட எழுச்சியை எழுப்பின. இதற்கு காரணம் பத்திரிகைகளை தாண்டி நம் ஐடி பிரிவும் சமூக ஊடகங்களும் ஆற்றிய மின்னல் வேக பணிகள்தான் என்றார். மேலும் நிருபரும் நீங்கள்தான், ஆசிரியரும் நீங்கள்தான், பத்திரிகையே நீங்கள்தான், நீங்கள்தான் பாஜகவின் வெற்றிக்கு வித்திடும் பாசறை என்றார். மேலும் எதிரிகள் சமூக ஊடகங்களில் பொய் கணக்குகள் வைத்துக் கொண்டு பரப்புரை செய்கிறார்கள், ஆனால் நாம் அப்படி அல்ல என்ற அவர், நமக்கு வரும் தகவல்களை முகநூலில் இன்னும் அதிக அளவில் பகிர்ந்து கோடிக்கணக்கான மக்களிடம் தகவல்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றார். இதுதான் எதிரிகளின் பரப்புரைகளுக்கு நாம் தரும் சரியான பதிலடி என்றார். இதன் மூலம் நம் பணிகளில் மாபெரும் வெற்றியை நாம் அடையலாம் என்றார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் தேசிய தலைவர் அமித் மால்வியா அவர்கள் பேசுகையில், அகில இந்திய அளவில் காங்கிரசும் தமிழகத்தில் திமுகவும் இந்தியாவின் பாரம்பரிய அடையாளங்களை அழிக்கும் வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளன. இவர்களை அடையாளம் காட்டி வேருடன் பிடுங்கி எறியும் நேரம் வந்துவிட்டது. இந்த பணியை சமூக ஊடகங்களால் தான் மிக சிறப்பாக செய்ய முடியும் என்று கூறிய அவர், பிரதமர் மோடியின் அடுக்கடுக்கான சாதனைகளை கொண்டு செல்வதில் சமூக ஊடக பிரிவினர் சிறப்பாக செயல்பட்டதால் தான் புதிய மாநிலங்களில் பாஜக மாபெரும் வெற்றி வாகை சூடியது என்றார். பிரதமர் மோடி அரசின் திட்டங்களை தமிழகம் அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறது. அவற்றை கொண்டு செல்வதில் சமூக ஊடக பிரிவினர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்றார்.